அனுசரணை வழங்குவோர் செல்லிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சச்சித். முதலில் தலைப்புச் செய்திகள். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு. நாட்டை உருவாக்க பலமான அரசாங்கம் அவசியம் என அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் வரி குறைக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ கருத்து. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று வரை 1347 முறைப்பாடுகள் பதிவு. தேர்தல் சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அசங்க கரவிட்ட தெரிவிப்பு. சுகாதாரத்துறை குறித்து வேட்பாளர்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என ரவி குமுதேஸ் வலியுறுத்தல். மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவளியான ஷான்ஷன் ஜப்பான் ஹஹோஷிமா மாகாணத்தில் கரையை கடந்தது. தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று காலை வெளியிட்டு வைக்கப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் 5 ஆண்டுகள் என்ற தேர்தல் விஞ்ஞாபனம் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெளியிடப்பட்டது. தேரவாத வர்த்தக பொருளாதாரம் 2025ற்கு அப்பால் செல்லும் செயல்முறை, ஒளிமயமான சமுதாயத்தை நோக்கி வெற்றி பெறும் தாய்நாடு, ஒன்றிணைந்த இலங்கை ஆகிய 5 பிரதான கூறுகளை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளடக்கியுள்ளது. மேலும் இந்த நிகழ்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமான 5 வருடங்கள் என்ற தேர்தல் விஞ்ஞாபனம் அடங்கிய இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, මම කැමති අනික් අපේක්ෂයෙන් අහන්න තමන් ලෑස්තිද මේ රාමුව තුළ ක්‍රියා කරන්න. මේවා සංශෝධනය නොකර මේවා වහාම ක්‍රියා කරන්නට කැමතිද? අන්න ඒ ප්‍රශ්නේ තමයි මම පළමුවෙන්ම අහන්න තියෙන්නේ. என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் சம்பிரதாய பூர்வமானது அல்ல, மாறாக செயற்திட்ட அடிப்படையிலானதாகும். ஏனைய வேட்பாளர்கள் நீண்டகால திட்டங்களையே முன்வைக்கின்றனர். ஆனால் வங்குரோத்து அடைந்த நாட்டை மீட்க துரிதமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்களே அவசியமாகும். அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் நாடு வீழ்ச்சி கண்டுள்ளது. அதிலிருந்து நாட்டை தற்போது சீரான நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். அந்த வகையில் ஏற்றுமதி வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டியது அவசியமாகும். தற்போது புதிய பொருளாதார கொள்கையை வகுக்கும் தேவைப்பாடு எமக்கு இல்லை. மாறாக நாம் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி உட்பட ஏனைய நாடுகளுடன் மேற்கொண்டுள்ள உடன்படிக்கைகளை முன்கொண்டு சென்று நாட்டை மீட்பதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். நாம் நாட்டை முன்கொண்டு செல்ல பல சட்டங்களை கொண்டு வந்துள்ளோம். அதேபோன்று ஊழல் மோசடிக்கு எதிரான சட்டம், பெண்களை வலுப்படுத்தும் சட்டம் என பல சட்ட மூலங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் வாழ்க்கை சுமையை குறைத்தல், தொழில் வாய்ப்புகளை வழங்குதல், வரி நிவாரணம் வழங்குதல், பொருளாதார மேம்பாடு, உரிமைய மற்றும் அஸ்வெஸ்ம வேலை திட்டங்களை செயல்படுத்தல் என்பன முதற்கட்டமாக முன்னெடுக்கப்படும். மேலும் 1 லட்சம் தொழில் வாய்ப்பு, வருமான மூலங்களை வழங்க நடவடிக்கை எடுத்தல் ஆகியவற்றுக்கு 5 ஆண்டு கால திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும். பாடசாலை கல்வியை முடித்து வெளியேறும் 50,000 பிள்ளைகளுக்கு கைத்தொழில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட உள்ளது. அவ்வாறாக நாட்டை முன்கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆகவே செப்டம்பர் 21ஆம் தேதி சிலிண்டர் சின்னத்துக்கு புள்ளடியிட்டு நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். මේ රාමුව තුළ ආණ්ඩුවක් හැටියටත් මටත් තියෙනවා මූලික පරමාර්ථ කීපයක්. ඒවා ක්‍රියාත්මක කරන්න. நாட்டை உருவாக்க பலமான அரசாங்கம் அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். திருட்டை நிறுத்தும் அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கலவெலையில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
பணத்திற்காகவும் தேர்தல் காலத்தில் வழங்கப்படும் பொருட்களுக்காகவும் வாக்களிக்கும் யுகம் முடிவுக்கு வந்துள்ளது. தற்போது திசைகாட்டிக்கு சுயமாக முன்வந்து வாக்களிக்கும் யுகம் உதயமாகியுள்ளது. நாட்டை கட்டியெழுப்புவதை நோக்காக கொண்டே நாம் தேர்தலில் களமிறங்கியுள்ளோம். ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலில் நிச்சயம் தோல்வியை தழுவுவார். அவர் தேர்தலை தடுக்க எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அது பயனளிக்கப் போவதில்லை. ஏனெனில் நாட்டு மக்களும் அரச ஊழியர்களும் தேசிய மக்கள் சக்தியுடனேயே உள்ளனர். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறும். நாட்டை உருவாக்க பலமான அரசாங்கம் அவசியமாகும். சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடாளுமன்றத்தில் உள்ள பலருக்கு சிறையில் இருக்க நேரிடும். திருட்டை நிறுத்தும் அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கும். ජාතික ජනබලවේගය අන්ඩු අපි සාතිකරණය කරලා දෙනවා කියලා. නීතියක් තියෙන රටක් ඊළඟ අපේ රට හොරකම් නතර කරන්න ඕන. මේ රට மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் வரி குறைக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் வரி குறைக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இங்கிரிய தேர்தல் பிரசார கூட்டத்தில் இன்று மாலை கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். අසීමිත බදු බරකින් දරා ගන්න බැරි බදු වලින් මෙරටේ ව්‍යාපාරිකයා හෝ ව්‍යවසායකයා ආරක්ෂා කරන්න බෑ කියලා අපි විශ්වාස කරනවා. එඳා ඒ නිසාම පැහැදිලිව සරල බදු ක්‍රමයකට මේ රට පරිවර්තනය කරනවා අපි. මිනිසුන්ට දරා ගන්න පුළුවන් ප්‍රශ්නයකට අපි මේක කියනවා. දරා ගන්න පුළුවන් ප්‍රශ්නයකට. நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் வரி குறைக்கப்பட வேண்டும். அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். வரியின்றி மாற்று வழிகளை கையாண்டு அரச வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொழும்பு துறைமுக நகரில் கிராமிய இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். தேசிய உற்பத்திகளுக்கு முதலிடம் கொடுக்கும் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்படும். IMF உடன்படிக்கை 13ஆம் திருத்தம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அனைத்து வேட்பாளர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் உரிய வேலை திட்டங்களை அவர்கள் முன்வைக்க ஒன்றிணைந்த நாட்டினுள் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்காகவே நாம் தேர்தலில் களமிறங்கியுள்ளோம். கட்சி தாவும் அரசியலினால் மக்கள் மத்தியில் அரசியல்வாதிகள் தொடர்பில் பிழையான எடுத்துக்காட்டொன்று உருவாக்கியுள்ளது. நாம் அத்தகையவர்கள் அல்ல. இந்த நிலையில் மக்கள் 21ஆம் தேதி மொட்டு சின்னத்திற்கு வாக்களித்து எம்மை வெற்றியடைய செய்வர் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. කියපු නිසා බදු අඩු කරන්න බෑ කියපු අය කියනවා දැන් ආයෙ සාකච්ඡා කරන්න පටන් ගන්නවායි කියලා. ආයෙ සාකච්ඡා කරන්න දෙයක් නැහැ. රටේ මිනිස්සුන්ට දරා ගන්න පුළුවන් තැනට බදු අඩු වෙන්න ඕනේ. රාජ්‍යාදම වැඩි කර ගැනීම ආණ්ඩුවේ වගකීම. බදු හැර இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இன்று நண்பகல் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். இந்த விஜயத்தின் போது அவர் 2 நாட்கள் நாட்டில் தங்கியிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இலங்கை பாதுகாப்பு மாநாட்டு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த விஜயம் அமைந்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று வரை 1347 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை 1347 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 561 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 724 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 6 முறைப்பாடுகளும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 56 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தேர்தலுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். නියුක්ත කරලා මේ මැතිවරණ රාජකාරී කටයුතු සඳහා දැනට යොදවා තිබෙනවා. ඒ වගේම පොලිස් මූලස්ථානයේ තුල මැතිවරණ මෙහෙයුම් කාර්යාලයක් ස්ථාපිත කළා. මේ මැතිවරණ මෙහෙයුම් කාර්යාලය ස්ථාපිත කර
நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விசேட பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. போலீஸ் தலைமையகத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் 25 தேர்தல் மாவட்டங்களிலும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தேர்தல் ஆணைக்குழுவுடன் இணைந்து தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் போலீஸ் திணைக்களம் இயங்குகின்றது. சுமார் 54,000 போலீசார் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 3200 நடமாடும் கண்காணிப்பு சேவைகளை முன்னெடுக்கவும் தீர்மானித்துள்ளோம். அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 1500 தொழிலாளர்களை இணைத்துக் கொண்டுள்ளோம். இதுவரை 1,69,358 பதாதைகளும் சுவரொட்டிகளும் அகற்றப்பட்டுள்ளன. இதேவேளை தேர்தல் சட்டத்தை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். මැතිවරණයට අදාළ වන්නා වූ දෛනික මැතිවරණ සිදුවීම් හා සම්බන්ධ වාර්තා ලබා ගැනීම ඇතුළු දෛනික කටයුතු පොලිස් මූලස්ථානය මගින් අධීක්ෂණයට ලක් කරනවා. ඒ වගේම මැතිවරණ කොමිෂන් සභාවත් ඒ වගේම නිලධාරීන් මැතිවරණ කොමිෂන් සභාවත් මැතිවරණ කොමිෂන් සභාවට අනුයුක්ත තේරීම්බාල් නිලධාරීන් විසින් දිස්ත්‍රික්ක පැමිණිලි කළමනාකරණ මධ්‍යස්ථාන සඳහා පොලිස් නිලධාරීන් අනුයුක්ත කිරීමක් සිදු කළා. දිස්ත්‍රික්ක 25ක් සඳහා මැතිවරණ ජාතික හා දිස්ත්‍රික් පැමිණිලි நமக்காக நாமே தேர்தல் பிரசார பயணம் இன்றும் கிளிநொச்சி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாமே தேர்தல் பிரசார பயணம் 3வது நாளாக இன்று கிளிநொச்சி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. பட்டக்கச்சி, தர்மபுரம், பரந்தன் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று நமக்காக நாமே தேர்தல் பிரசார பயணம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய பயணத்தின் போது தேராவில் துயிலும் இல்லத்தில் பொது வேட்பாளர் அஞ்சலி செலுத்தினார். பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு ஆதரவாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் தேர்தல் பிரசார பயணத்திற்கு பெருமளவான மக்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எங்கள் மண்ணில் நாங்கள் இழந்த உரிமையை எங்களுக்காக இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தர வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்காக இந்த தேர்தலை ஒரு களமாக பாவிக்கின்றோம். அதிலே களமாக நான் இறங்கியிருக்கின்றேன், ஒரு அடையாளம் மாத்திரம். ஆகவே நீங்கள் அன்பார்ந்த எங்கள் தமிழ் உறவுகள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த தேர்தலில் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அதிகாலையிலே நீங்கள் சென்று அந்த வாக்குச்சீட்டிலே நீங்கள் இடுகின்ற ஒவ்வொரு புள்ளடையும் எங்கள் உரிமைக்கான குரல், உரிமைக்கான வாக்கு உரிமை என்பதுதான் அந்த வாக்குச்சீட்டின் தமிழ். நாங்கள் வாக்கை உரிமையாக செலுத்துகின்ற விடயம். ஆக அந்த உரிமை என்பது எங்கள் தமிழினத்துக்கான உரிமை என்பதை நீங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையின் அடிப்படையிலே நீங்கள் போடுகின்ற புள்ளடி என்பது நிச்சயமாக ஒரு வாரிய சக்தியாக வடகிழக்கு மக்கள் ஒன்றிணைந்த சக்தி என்பது அது சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லும், இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லும், எங்கள் அயல்நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் அது ஒரு செய்தியை சொல்லும். அது என்ன ஏன் சொல்லுகின்றேன், நான் இந்தியாவை சர்வதேசத்தை அடிக்கடி கூறுகின்றேன் என்றால், இந்த இந்தியாவும் சர்வதேசமும் சேர்த்துத்தான் 21 நாடுகள் எங்கள் விடுதலை போராட்டத்தை முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டதற்கு ஆயுத உதவிகள் செய்தவர்கள் அவர்கள். ஆகவே அவர்கள் சமாதான உதவி இன்னும் செய்யவில்லை. அந்த சமாதான உதவி செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் 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 வலியுறுத்துகின்றோம். நீங்கள் உண்மையை உணர்ந்து நீங்கள் ஒரு தமிழ் உணர்வுடன் சிந்தித்து வாக்களியுங்கள். நீங்கள் அபிவிருத்தியைக்காக அல்லது சலுகைக்காக சோரம் போகிறவர்கள் அல்ல. கடந்த கால படிப்பினைகளை மனதில் வைத்து தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா. ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிகளின் முடிவுகளுக்கு அப்பால் கடந்த கால படிப்பினையின் அடிப்படையில் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பார்கள் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் எம்பியுமான ஞா. ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இன்று மட்டு ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பொது வேட்பாளர் தொடர்பான விடயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். 8 தேர்தல்கள், ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் சிங்கள வேட்பாளர்களை அல்லது சகோதர வேட்பாளர்களை நாங்கள் ஆதரித்து வாக்களித்திருக்கின்றோம். இந்த நிலையில்தான் 9வது தேர்தலில், இந்த 8 தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் 9வது தேர்தல் நடைபெறுகின்ற போது 83 சிவில் சமூக கட்டமைப்புகள், 7 தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த முடிவை செய்கின்ற போது தமிழரசு கட்சி இது பற்றிய ஒரு முடிவை எடுக்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இருந்தாலும் மானசீகமாக மனச்சாட்சிப்படி சிந்திக்கின்ற போது கடந்த ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் 46 வருடங்களாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் 76 ஆண்டுகளாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்றது. அதனை அவர்கள் தவிர்ப்பதற்காக இந்த பெரும்பான்மையின வேட்பாளர்கள் நினைக்கின்றார்கள். அவ்வாறு நினைப்பதாக இருந்தால் தமிழ் மக்கள் 75 ஆண்டுகளாக கோரி வருகின்ற சமஷ்டி முறையான தீர்வு, அதாவது
வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி முறையான தீர்வை அளிப்பதன் மூலமாக வழங்குவதன் மூலமாக இந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயத்தில் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள முடியும். ஆனால் ஜேவிபியினர், தேசிய மக்கள் சக்தியினர் ஒரு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தினை தந்திருக்கின்றார்கள். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்க்கின்ற போது முற்போக்கான விடயங்கள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. இந்த ஊழல், மோசடி, லஞ்சம், திருட்டு என்பவற்றிற்கு எதிரான செயற்பாடுகளும் மற்றது வீண்விரயங்களை தவிர்ப்பதற்கான செயற்பாடுகளும் இருக்கின்றன. இருந்தாலும் தமிழர்களின் 76 வருட தேசிய பிரச்சினைக்குரிய தீர்வு என்கின்ற விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. எனவே பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசிய மக்களின், தமிழ் மக்களின் ஒரு நியாயமான தீர்வை நோக்கிய உரிமை சார்ந்த விடயமாகும். எனவே தமிழரசு கட்சி முடிவெடுக்கின்ற விடயத்தில் ஒரு இழுபறி நிலை காணப்படுமாக இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சி முடிவுகளை எடுக்கும் என அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தா கலையரசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் முகமாக தமிழரசு கட்சியின் முடிவுகள் எடுக்கப்படும் என அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் த கலையரசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியிலே ஒரு மூத்த உறுப்பினராக இருந்து தற்பொழுது பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிற நான் மிகவும் மதிக்கிற ஒரு அரசியல்வாதி அரியேந்திரன் அவர்கள், எங்களுடைய மக்கள் மத்தியிலே அந்த விடயம் மிகவும் ஒரு பேசுபொருளாக காணப்படவில்லை. ஏனென்றால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இங்கு அதிகமாக மாவட்ட ரீதியாக பார்க்கிற பொழுது முஸ்லிம் மக்கள் கூடுதலான எண்ணிக்கையிலே வாழுகிறார்கள். அவர்கள்தான் இந்த மாவட்ட ரீதியாக முதலாவது நிலையிலே இருக்கிறார்கள். இரண்டாவது நிலையிலே சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். மூன்றாவது நிலையிலே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த கடந்த கால சில அனுபவங்களையும் ஏற்படுத்தப்பட்ட அநீதிகளையும் கருத்தில் கொண்டு இந்த மக்கள் அவ்வாறான ஒரு நிலையில் இல்லை என்பதும், கட்சி சொல்லுகிற யாருக்கு ஆதரவு சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் மக்களின் விருப்புக்கு மாறாக நாங்கள் செயற்பட மாட்டோம், அதை உறுதியாக கூற முடியும். மக்கள் விரும்புகின்ற விடயத்தை தான் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். எனவே அது சார்ந்தும் எதிர்வருகிற மத்திய செயற்குழு கூட்டத்திலே நாங்கள் தீர்மானங்களை எடுப்போம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலீட்டுக்கான அனுமதியை பெறுவதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குவதாக யாழ்ப்பாணம் வணிகர் கழக தலைவர் ஆர் ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலீட்டுக்கான அனுமதியை பெறுவதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குவதாகவும் இதனால் அவர்கள் முதலீடு செய்ய முன்வருவதில்லை எனவும் யாழ்ப்பாணம் வணிகர் கழக தலைவர் ஆர் ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். வடமாகாணத்தை பொறுத்தளவிலே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே வந்து முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை. காட்டுபவர்கள் கூட தொழில்துறைகளை ஆரம்பிப்பதில் இருக்கின்ற சிரமங்கள் காரணமாக அவர்கள் அதிலே நாட்டம் கொள்வதில்லை. இங்கே பல வளங்கள் இருந்தும் முதலீட்டாளர்கள் வந்து முதலீட்டு முன்னெடுத்து செல்வதற்கு பல தடைகள், பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதற்குத்தான் நாங்கள் கூடிய அதிகாரங்கள் மாகாண சபைக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இந்த வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு எங்களுக்கு இந்த மாகாணத்திலே ஒரு பூரண அதிகாரம் உள்ள ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால்தான் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் தொடக்கம் முதலீட்டாளர்கள் வந்து இங்கே முதலிடுவதற்கு திறந்த மனத்துடனும் மற்றது ஒரு பயமின்றியும் அவர்கள் மேற்கொள்ள முடியும். முதலீடுகள் செய்வதற்கான அனுமதி எடுப்பதிலே மிகவும் மோசமான நிலையை நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். கடற்தொழிலே நாங்கள் இப்போது 4வது இடத்தில் இருக்கின்றோம். மீன் உற்பத்தியிலே இன்றைக்கு வடமாகாணத்திலே ஒரு நவீன மீன்பிடி துறைமுகங்கள் கூட இல்லை. வடமாகாணத்துக்கு வெளியிலே சுமார் 21 மீன்பிடி துறைமுகங்கள் இருக்கின்றது. அதிலே பல முதலீடுகளை மேற்கொள்ள நமது புலம்பெயர்ந்த மக்கள் ஆவலாக இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்குண்டே ஒரு அதிகாரம் உள்ள கட்டமைப்பை உருவாக்குவோமாக இருந்தால் அல்லது எங்களுக்கு அதை தருவார்களாக இருந்தால் வடமாகாணம் பொருளாதாரியிலே பல முனைகளிலே முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதியை விட யார் வந்தாலும் இந்த வரி கொள்கையை ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக நான் நினைக்கிறேன். வரும் ஜனாதிபதி தேர்தலிலே யார் வருவார்கள் என்று யாருடன் சொல்ல முடியாது. ஆனால் வருகிறவர் எதிர்காலத்திலே வடமாகாணத்தின் பொருளாதாரத்திலேயும்
எங்களோட நீண்டகால பிரச்சனையான இனப்பிரச்சனை தீர்விலையும் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட வேண்டுகோள். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது கட்டமைப்பு ஒரு வேண்டுகோளை எமக்கு விடுத்திருந்தார்கள். தேர்தலை ஒரு ஜனநாயக முறைப்படி எங்களோட கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு எமது ஆதரவை வழங்க முன்வந்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு பூரண சுயாட்சி அதிகாரம் தேவை என்பதை முன்னிறுத்தி பொது வேட்பாளருக்கான ஆதரவை வழங்குவதற்கு நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். ஜனாதிபதி ரணிலின் விஞ்ஞாபனத்தில் மலேக அபிவிருத்திக்கு ஏராளமான திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக மலேக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மலேகத்திற்கான பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜாங்க அமைச்சர்களான வடிவேல் சுரேஷ், அரவிந்தகுமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஆகியோர் இணைந்து விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை இன்று இயலும் ஸ்ரீலங்கா எனும் தொனிப்பொருளில் நடத்தினர். பிரதேச சபை உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் எவ்வாறு மலையகத்திலே ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு புதிய அரசியல் பாதையிலே நாங்கள் பயணிப்பது என்ற ஒரு பாரிய எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள். ஒரு முன்னேற்றகரமான இலக்கை நோக்கி நகரும் என்பதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை. அதிலும் விசேடமாக மலையகத்தை பொறுத்தளவிலே 200 வருட அல்லலுக்கு, 200 வருட அந்த துன்பத்துக்கு, துயருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு கொள்கை பிரகடனமாக அவரிடமிருந்து உத்தியோகபூர்வமாக இன்று இந்த கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்று ஜனாதிபதி ரணில் அவர்களால் தன்னுடைய கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தான் முன்வருகின்ற 5 வருட காலத்திலே இந்த நாட்டை எவ்வாறு நடத்தப் போகின்றேன் என்ற விடயம் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சம்பிரதாய பூர்வமான கொள்கை பிரகடன பத்திரம் அல்ல. அதை தாண்டி அடுத்து வருகின்ற 5 ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே மேற்கொள்ள இருக்கின்ற வேலை திட்டத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிரான சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இன்றைய தினம் அழைக்கப்பட்ட அனைத்து வழக்கு விசாரணைகளும் பிறிதொரு தினத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளன. மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கொழும்பில் ஒட்டப்பட்ட அனாமதேய சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரியும் இன்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர். சட்டத்தரணிகள் நீதிமன்றக்கு சென்ற நிலையில் எவ்வித வழக்கு விசாரணைகளுக்கும் சமூகம் அளிக்காது பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தனர். இதேவேளை குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் சட்டத்தரணிகள் சங்கம் நாளைய தினம் அடையாள பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்ள உள்ளதாக மன்னார் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி க ஹைஸ் ஃபெல்டோனா தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு விநியோகம் தாமதம் அடைந்துள்ள நிலையில் பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்திற்கு முன்பாக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்கள வளாகத்தில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பல நாட்களாக மக்கள் காத்திருக்கின்றனர். திணைக்களம் வசம் உள்ள வெற்று கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதால் குடிவரவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக வரிசைகள் அமைக்கப்பட்டன. இவ்வாறு பல நாட்களாக தங்கியிருக்கும் மக்களுக்கு டோக்கன் கார்டு வழங்க போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் அதனை மீறி இன்று காலையும் அதிகமானோர் அந்த இடத்திற்கு வந்ததுடன் வழமைக்கு மாறாக வரிசை நீண்டிருந்தது. இதேவேளை வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு அரசாங்க அமைச்சர் என்ற வகையில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே புதிய இலத்தினரியல் கடவுச்சீட்டு அறிமுகம் செய்யப்படும் வரை அத்தியாவசிய காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை வவுனியாவில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள செல்லும் மக்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்தும் கடவுச்சீட்டை பெறுவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அலுவலகம் முன்பாக 6 நாட்களுக்கு மேல் அடிப்படை வசதியின்றி வீதியோரத்தில் இரவு பகலாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
ஒரு நாளில் சாதாரண சேவையின் கீழ் 25 நபர்களுக்கும் ஒரு நாள் சேவையின் கீழ் 25 நபர்களுக்கும் ஏற்கனவே சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து குறிப்பிட்ட காலம் முடிவடைந்தும் கடவுச்சீட்டை பெறாதவர்கள் 10 பேருக்கும் என ஒரு நாளைக்கு 60 நபர்களுக்கு வவுனியா பிராந்திய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன. ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுபவர்களில் முக்கிய தேவை உடையவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலும் கடவுச்சீட்டு விநியோகிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வவுனியா பிராந்திய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு முன்பாக கடந்த 6 நாட்களாக 600க்கும் மேற்பட்ட மக்கள் வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் கடவுச்சீட்டை பெற சென்ற மக்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். இதுல ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னா ஒரு 6 நாள் கிட்ட இப்ப வந்த ஒரு ஆள் இருக்கணும். இதுதான் எங்கட நாட்டுல அரசாங்கம். இனி நாங்க இப்படி அரசாங்கத்துக்கு ஓட் போடணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் வவுனியா மாவட்டத்தில் ஒரு நாட்டுக்கு 25 பாஸ்போர்ட் மட்டும், அதாவது கடவு சான்றிதழ் மட்டும் வழங்கப்படுகிறது. இந்த கடவு சான்றிதழ் இங்கு பெற்றுக் கொள்வதற்காக ஏறத்தாழ 600-700 பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 25 வழங்கப்படுமாக இருந்தால் இங்கு 600ஆவதாக நிற்கும் நபர் எத்தனையாவது நாள் இந்த கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வார்? இந்த காண்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாக்கடை, அதாவது ஒரு வீட்டில் உள்ள கழிவறையை விட மிக மோசமாக இருக்கும் ஒரு சாக்கடை, அந்த இடத்தில் இந்த மக்கள் படுத்து உறங்குகின்றனர். தங்களுடைய பிள்ளைகள் 5 வயது குழந்தை, 65 வயது முதியவர் என்று எல்லாத்தையுமே வைத்துக் கொண்டு இங்கு 7 நாள் 8 நாள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வாந்தி பேதி, கோலரா ஏனைய அனைத்து வருத்தங்களும் வரும். ஆகவே இதுக்கு ஒரு முக்கியமான தீர்வை மக்களாகிய நாங்கள் எடுத்திருக்கிறோம். கடவுச்சீட்டு அதிகாரி ஒருவரை கூப்பிட்டு அவருக்கு இந்த விளக்கத்தை கொடுப்பதற்காக முற்பட்டோம். எவ்வளவோ முயற்சி செஞ்சும் எடுக்கவில்லை. பாஸ்போர்ட் எடுப்பதற்கு 2 நாள் வந்து காணறையில் படுத்து கிடக்கிறோம். 25 பேருக்கு தாங்க பிரச்சனை இல்லை. ஆனா இதுல இருக்கிற 600 பேரையும் வீட்டை அனுப்புங்க. அனுப்பி போட்டு ஒரு நாளைக்கு 25 பேருக்கு மட்டும் தாங்க. ஒன்று டோக்கன் முறையை கொண்டு வாங்க, அப்படி இல்லையென்றா எங்கள்கிட்ட தாங்க. ஒரு ஆள்கிட்ட 2 பாஸ்போர்ட் காப்பி எடுத்து முன்னுக்கு நிக்கிறவர பேர் எழுதி ஒரு பாஸ்போர்ட் காப்பியில 1 என்று குறிப்பிடப்பட்டு இன்னொரு பாஸ்போர்ட் காப்பியிலையும் 1 என்று குறிப்பிடப்பட்டு 1 நாங்கள் பாஸ்போர்ட் ஆபீஸுக்குள்ள கொடுக்கிறோம், 1 நாங்க வச்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை நாங்கள் பொறுப்புல இருக்கிற அதிகாரிகளுக்கு அறிய தருகிறோம். உடனடியாக எங்களோட கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு முடிவு தரும்படி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமே கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு தரும். அடுத்த வருடத்தில் அதிக நிவாரணங்கள், சம்பள அதிகரிப்பு என்பவற்றை வழங்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அடுத்த வருடத்திலிருந்து சம்பள அதிகரிப்பு மற்றும் நிவாரணங்களை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருக்கும் என சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மொனராகலையில் இன்று மாலை இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா எனும் தொனிப்பொருளிலான தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். පොඩ්ඩක් අපිට හුස්ම ගන්න පුළුවන් වුණා. ඒ පාර දුන්න 2023 මහ කන්නේ කරන්න. ඒකත් හොඳ කන්නේයක්ද? ආපහු යල කන්නේ කරන්න. ආපහු මහ කන්නේ කරන්න. හොඳ வாழ்க்கை செலவை குறைப்பதே என்னுடைய எதிர்பார்ப்பாகும். வரியை குறைப்பதே அதற்கு தீர்வு என ஏனைய வேட்பாளர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு செய்தால் அரசாங்கத்தின் வருவாய் குறைவடையும். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி இதனையே மேற்கொண்டார். அனுர மற்றும் சஜித் உள்ளிட்டவர்களுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் அதில் உள்ள வித்தியாசம் என்னவென வினவ விரும்புகின்றேன். தேசிய உற்பத்தியை மேம்படுத்துவதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். 2024ஆம் ஆண்டில் பல துறைகள் மேம்பட்டுள்ளன. அதன் காரணமாக எமக்கு நிவாரணம், சம்பளம் அதிகரிப்பு என்பவற்றை வழங்க முடிந்துள்ளது. பொய்யான வாக்குறுதிகளை வழங்க முடியாது. நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் போது சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும். ரூபாவின் பெறுமதி பலமடைந்தால் பொருள் விலை குறைவடையும். அதனூடாக வரி வருமானம் கிடைக்கப்பெறுவதுடன் நிவாரணங்களை வழங்கக்கூடிய சூழல் உருவாகும். 2025-2026ஆம் ஆண்டுகளில் அதிக நிவாரணங்களை வழங்க முடியுமாக இருக்கும். நெருக்கடி காலத்தில் பணத்தை அச்சடிக்க முடியாமல் போன சந்தர்ப்பத்தில் வரியை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் பாரிய நெருக்கடியை எதிர்கொள்ள நேர்ந்தது. எது எவராக இருப்பினும் வருமானம் அதிகரித்துள்ளது. රටේ නිෂ්පාදනය වැඩි වුණේ. එදා කර්මාන්ත නිෂ්පාදනය කරන්නේ. தமது ஆட்சியில் வறுமையை போக்குவதற்கான புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து நிவாரணங்கள் வழங்கும் யுகத்தை நிறைவு செய்வோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வறுமையை போக்குவதற்கான புதிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த 23வது மக்கள் வெற்றி பேரணி நேற்று வெள்ளவாய நகரில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
பிரபஞ்ச மூச்சு போன்ற வேலைத்திட்டங்களினூடாக 1 பில்லியன் பெறுமதியான வேலைகளை செய்திருப்பதோடு 76 வருட கால ஜனநாயக காலத்திற்குள் எதிர்க்கட்சியொன்று இவ்வாறான பாரிய சேவைகளை செய்யவில்லை. இப்படியான சூழ்நிலைக்கு மத்தியில் தாம் முன்வைக்கின்ற வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். 76 வருட ஜனநாயக காலத்திற்குள் இவ்வாறான பாரிய சேவைகளை எந்த அதிகாரமும் இல்லாமல் நாம் செய்திருக்கின்றோம். அத்தோடு சமுர்த்தி, ஜனசவிய, அஸ்வசம போன்ற வறுமையை ஒழிக்கும் வேலைத்திட்டங்களில் காணப்படுகின்ற சிறந்த விடயங்களை உள்ளடக்கிய புதிய வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். வறுமையான குடும்பங்களுக்கு 20,000 ரூபாய் வீதம் வழங்கி 24 மாதங்களுக்குள் வறுமையை முற்றாக ஒழிப்போம். தொடர்ந்தும் நிவாரணங்கள் வழங்கும் யுகத்தை நிறைவு செய்ய வேண்டும். අලුත් වැඩපිළිවෙලකට අපි මුල පුරනවා. ආයෝජනය, ඉන්වෙස්ට්මන්ට්ස්. சுகாதாரத்துறை குறித்து வேட்பாளர்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை குறித்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என குடிமக்கள் கூட்டணியின் இணைப்பாளர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். නිදහස් සෞඛ්‍ය සේවාව ඉදිරියට පවත්වාගෙන යනවා කියලා දැන් නිදහස් සෞඛ්‍ය සේවාව තියෙන තත්ත්වයේ ඉඳන් ඒක ඉදිරියට පවත්වාගෙන යාම සඳහා ප්‍රතිපාදන වෙන් වෙන විදිය දක්වා සංක්ෂිප්ත වාර්තාවක් තියෙන්න ඕනේ. கொச்சர வியதமாக நாட்டில் தெரிவு செய்யப்பட போகும் ஜனாதிபதிக்கு கடனை செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அது மிகப்பெரிய சவாலாகும். ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் குறித்து நாம் ஆழமாக ஆராய்கிறோம். நாட்டின் சுகாதாரத்துறை குறித்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவதானம் செலுத்த வேண்டும். சுகாதாரத்துறை இலவச சேவை என கூறப்பட்ட போதிலும் 50% விற்பனை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தமது 50% பணத்தை சுகாதாரத்திற்காக செலவு செய்கின்றனர். ஆதலால் பொதுமக்களுக்கான சுகாதார சேவை முற்றுமுழுதாக இலவசமாக்கப்பட வேண்டும். டோட்டல் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் එක ගත්තාම ඒකෙන් 50%කට වඩා පහුගිය අවුරුදු 15 ඇතුළෙම මිනිස්සු අතින් වියදම් කරන්නේ. ඒක வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் நாளைக்குள் தபால் மூல வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்காக 1000க்கும் மேற்பட்ட தபால் ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் 7,12,319 வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் 4, 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உணவு பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. சிறுவர்களின் உணவு பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி மந்தபோசனை ஒழிப்போம் மற்றும் பிள்ளைகள் பட்டினியால் பாடியது போதும் எனும் தொனிப்பொருளில் விழிப்புணர்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயம் ஒன்றில் இருந்து இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பித்த சமூக ஒருங்கிணைப்பு விழிப்புணர்வு பேரணி கிளிநொச்சி பசுமை பூங்காவை சென்றடைந்தது. இதன்போது சிறுவர்களின் உணவு பாதுகாப்பை வலியுறுத்தும் முகமாக பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறு மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து பசுமை பூங்கா வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வுகளும் சிறுவர் போஷாக்கு தொடர்பான கருத்துரைகளும் போஷாக்கான உணவு கண்காட்சியும் இடம்பெற்றது. இறுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு அதிதிகளால் பயன்தரும் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட உதவி செயலாளர், கரைச்சி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர், கிளிநொச்சி பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாவட்ட தாய்சேய் வைத்திய அதிகாரி, கரைச்சி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி, கிளிநொச்சி வடக்கு வலய உதவி கல்வி பணிப்பாளர், இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட பொறுப்பதிகாரி, மாவட்ட சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர், குடும்ப நல மருத்துவ மாதுக்கள், விவசாய போதனாசிரியர்கள், வேர்ல்ட் விஷன் நிறுவன உத்தியோகத்தர்கள், ஏனைய நிறுவன உத்தியோகத்தர்கள், பசுமை நிறுவனத்தின் தலைவர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் பங்கேற்றனர். மன்னார் நீதிமன்றத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 4 நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 4ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. மன்னார் நீதிமன்றத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 12 வருடங்களின் பின்னர் 4 நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்புக்காக எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2012ஆம் ஆண்டு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கு தீர்ப்புக்காக இன்று மன்னார் மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது.
இதன்போது 52 சந்தேக நபர்களில் 4 சந்தேக நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஏனைய 48 சந்தேக நபர்களும் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 12 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் யாவும் நிறைவடைந்த நிலையில் இன்று வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த 4 சந்தேக நபர்களுக்குமான தீர்ப்பு வழங்க மன்று ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டார். 2012ஆம் ஆண்டு மன்னார் நகரத்தை ஒட்டிய கோந்தைப்பட்டி கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கடற்தொழில் துறை பகுதியில் இருந்து போரின் போது இடம்பெயர்ந்து புத்தளம் பகுதிக்கு சென்றிருந்த முஸ்லிம் கடற்தொழிலாளர்கள் திரும்பி வந்த போது கோந்தைப்பட்டி கடற்தொழில் துறையை தம்மிடம் முழுமையாக மீளத் தருமாறு கோரியிருந்தனர். அதனை அடுத்து தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கு என மன்னாரில் 2ஆம் கட்டை பகுதியில் வேறு இடம் நீதிமன்றால் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்துக்கு வேறொரு முஸ்லிம் கடற்தொழிலாளர் ஒருவர் உரிமை கோரி தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கு கடற்தொழில் செய்ய தடை விதிக்குமாறு நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு முடியும் வரை தமிழ் கடற்தொழிலாளர்களை கோந்தைப்பட்டியிலேயே தொழில் செய்ய அனுமதிக்குமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கென மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை அவர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் 2013 ஜூலை 16ஆம் தேதியன்று நீதிமன்றால் உத்தரவிடப்பட்டது. இவ்வாறு நீதிமன்றத்தின் உத்தரவை முஸ்லிம் கடற்தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ் கடற்தொழிலாளர்கள் உடனடியாகவே அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்றம் மீதான தாக்குதலின் போது அதிகாரிகள், போலீசாரும் பொதுமக்களும் காயமடைந்தனர். மன்னார் மேல் நீதிமன்றத்தின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு ஆர்ப்பாட்டம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 52 பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக மன்னார் மேல் நீதிமன்றில் விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. இந்நிலையில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டார். வவுனியா கற்பகபுரத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். வவுனியா கற்பகபுரம் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று இரவு உயிரிழந்துள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை தனது நண்பர்களுடன் விருந்து விசாரத்தில் பங்கேற்ற இளைஞர் மீது அங்கு சென்ற குழுவினர் கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அதனால் காயமடைந்த இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் வவுனியா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் சில்லாலை பகுதியைச் சேர்ந்த 36 வயதான குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இன்று வவுனியா வைத்தியசாலையில் சடலத்தை பார்வையிட்ட மாவட்ட நீதிபதி வாக்குமூலங்களை பெற்றிருந்தார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூவரசங்குள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை நிந்தவூர் போலீஸ் பிரிவில் யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பாறை நிந்தவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆமைவட்ட வயல் பிரதேசத்தில் நேற்று காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிறுபோக நெற்றிகையின் அறுவடை நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படும் நிலையில் காட்டு யானைகளின் ஊடுருவல்களும் அதிகரித்துள்ளன. வயலில் வேலை செய்வதற்காக சென்றவரே யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தார். நிந்தவூர் 2ஆம் குறுக்குத்தெரு பிரிவை சேர்ந்த மீரா லெப்பை முகமது முஸ்தபா என்ற நபர் உயிரிழந்தவர் ஆவார். உயிரிழந்தவரின் சடலம் மரண விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் நீதிக்கான பயணம் எனும் தொனிப்பொருளில் ஓவிய கண்காட்சி இடம்பெற்றது. வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகளின் குடும்பங்களில் உள்ள இளையோரின் ஏக்கங்களை வெளிப்படுத்தும் ஓவிய கண்காட்சி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று இடம்பெற்றது. நீதிக்கான பயணம் எனும் தொனிப்பொருளில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் அனுசரணையில் இடம்பெற்ற ஓவிய கண்காட்சியில் 150க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி இல்லவகுகராசா கண்காட்சியின் ஏற்பாடுகளை முன்னெடுத்தார். பாடசாலை மாணவர்கள், பொது அமைப்பினர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் அங்கத்தவர்கள் என பலர் கண்காட்சியில் கலந்து கொண்டனர். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த தளத்தை உருவாக்குவதற்காக 2ஆம் கட்ட தலைமுறைகளுக்கு இந்த போராட்டத்தினுடைய போக்கை பகிர்ந்து கொடுப்பதற்காக மிக முக்கியமான முயற்சியாக நாங்கள் இந்த சித்திர கண்காட்சியை இன்று செய்து கொண்டிருக்கிறோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இளையோர்கள் இணைந்து தாங்கள் எதிர்நோக்குகின்ற தங்களோட வலிகளை சுமந்த காவியங்களை இன்றைக்கு அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த காண்பியம் என்பது உண்மையிலேயே
தங்களோட அப்பாவாக இருக்கலாம், தங்களோட அம்மாவாக இருக்கலாம், தங்களோட அண்ணனாக இருக்கலாம், ஏனைய உறவுகளாக இருக்கலாம். இவர்களுக்கு நீதி கிடைக்க வேணும் என்று சொல்லி நீதிக்கான பயணம் என்ற ஒரு தொனிப்பொருளில் இந்த கண்காட்சி காண்பியத்தை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகள் வரைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்குமே இந்த மக்கள் வந்து ஜனநாயக ரீதியாகவும் நிறைய போராட்டங்களையும் கவனஈர்ப்புகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே அவங்களுக்கான ஒரு நீதின்றது கேள்விக்குறியாத்தான் போய்கொண்டிருக்குது. இலங்கை அரசாங்கமும் பொறுப்பு கூறலில் இருந்து தட்டி கழிச்சு கொண்டு போகிற நிலையை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு எங்களோட மூத்த தலைமுறையினர், அதாவது காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மூத்த தலைமுறையினர் பல வகையான ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை முன் வச்சிருந்த போதிலும் இன்றைக்கு வரைக்குமே யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் கடிந்த நிலையிலையும் அவங்களுக்கான எந்த ஒரு நீதி பொறிமுறையும் வந்து சரியான முறையில் அமலாக்கம் செய்யப்பட இல்லை. அந்த வகையில் இந்த மக்களிட ஒரே வேண்டுகோளாவது வந்து தங்களுக்கான ஒரு நீதி வந்து கிடைக்க பெறணும் என்றும், இந்த பொறுப்பு குரல்ல இருந்து இலங்கை அரசாங்கம் தட்டி கழிச்சு கொண்டு போகாம இந்த மக்களுக்கான நீதியை வந்து பொறுப்பு குரல் செய்ய வேண்டிய ஒரு தரப்பினரா இலங்கை அரசாங்கம் மட்டும்தான் இன்றைக்கு இருக்குதுன்றத மையமா வச்சு கொண்டும் இந்த மக்கள் இந்த நீதி பொறிமுறையை கேட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க இன்றைய நாள்ல கோரி நிக்கிறோம். ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களின் குழு மற்றும் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பு குழு நாட்டிற்கு வருகை தந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களின் குழு மற்றும் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பு குழுவும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் பிரதிநிதிகளும் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் நாட்டிற்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தங்கள் மூலம் நாட்டை முன்னேற்ற முடியாது என ஜனாதிபதி வேட்பாளர் கீர்த்தி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு நாட்டை முன்னேற்ற முடியாது என அபேஜன பல கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கீர்த்தி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். දොස්තර මහතුරු මහාචාර්ය ආචාර්යතුමන්ලා ඒ හැමෝම අපිත් එක්ක එක්කහුව වෙලා ඉන්නේ මේ වෙනස කරන්න. ඒක නිසා අද මේ දවසේ මේ අපේ ජනබල පක්ෂය සහ තවත් අපිත් එක්ක සම්බන්ධ වෙන සන්ධානය වෙන පක්ෂ සහ සංවිධාන කීපයක් මෙතන අපි සම්බන්ධ වෙලා ඉන්නේ. ඊට අමතරව අනිත් විශාල පිරිසක් ඉන්නවා. ඒගොල්ලන්ට ඉදිරියේදී අපි ඒගොල්ලන්ට එක්කත් සාකච්ඡා තියෙනවා. ඔබතුමාලාට ඒ තියෙන ප්‍රවෘත්ති සාකච්ඡා අපි තියන්න බලාපොරොත්තු වෙනවා. අපි ඉදිරියේදී කොහොම හරි මේ நாட்டு மக்களின் சொத்துக்கள் மீது வரி விதிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்துள்ளது. இதனால் நாட்டுக்கு பேராபத்து ஏற்படக்கூடும். எமது நாட்டின் சொத்துக்களையும் வளங்களையும் பெற்றுக்கொள்வதற்காகவே உலக நாடுகள் எமக்கு கடன் வழங்குகின்றன. எமது நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு இதுவே காரணமாகும். நாட்டை பலப்படுத்துவதற்கு என்னிடம் பல்வேறு திட்டங்கள் உள்ளன. ஆனால் $500 மில்லியன் நிதியை கொண்டு வர முடியுமாக இருந்தது. அதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் சிந்தித்து பொருத்தமானவரை தெரிவு செய்ய வேண்டும். ඔබතුමාලාගේ ගේදොර ඉඩකඩනුත් ওই තත්ත්වෙට මෙනවා. ඒ හැම ඉඩමකටම ඒගොල්ලෝ ලන්සුවක් තියෙනවා. ඒක තමයි මේ ඇසට් ටැක්ස් එකෙන් කරන්නේ. ඒක ලෝකේ රටවල් වල වෙලා තියෙනවා. මම මේ පක්ෂ සියලු දෙනාගේම මම ඇහුවා ප්‍රධාන පක්ෂ ඔක්කොමත් එක්ක සාකච්ඡා කරද්දී මම කිව්වේ பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார தீர்மானித்துள்ளார். கடந்த தேர்தலில் இவர் கொழும்பு மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.